தாவீதுக்கு வயது 20, இவனுக்கு வெயிட் வந்து வெறும் 60 கிலோ தான் இருக்கும். ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது. சிங்கம் வந்து வெயிட்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன சிங்கத்துக்கு வெயிட் வந்து 300 கிலோ இருக்கும். 300 கிலோ இருந்தாலும் 60 கிலோ உள்ள ஒருத்தன் அந்த சிங்கத்தை பிடிச்சி பேப்பரை கிழிச்சு போடுற மாதிரி கிழிச்சு போட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் சின்ன பிள்ளையில குடிச்ச தாய்ப்பாலோட பலம் இல்லை, பெப்சியோட பலம் இல்லை, கொக்கோ கோலாயோட பலம் இல்லை. அவனுக்குன்னு ஒரு பலம், தெய்வ பலம் இருந்தது. அந்த தெய்வ பலத்தோட தான் அவன் எழும்பி பிரகாசிச்சான். அந்த தெய்வ பலம் இன்னைக்கு இந்த தேவ சபைக்கு இருக்கணும். இந்த சிம்சோன் வந்து அப்படியே தெரியல ஆண்டிக்கிட்ட போனான், மடியில் போய் படுத்திருந்தான். படுக்கும்போது இவன் காரில் வந்தானா இல்லை புல்லட்டில் வந்தானா பைக்கில் வந்தானா இதெல்லாம் ஒன்றும் அவளுக்கு அறியண்டாம். அவளுக்கு அறிய வேண்டியது சிம்சோனே உன்னுடைய பலம் எங்கே இருக்கிறது. அதாவது உங்களுடைய பலத்தை அறிந்து உங்களோடு போராடுகிற அசுத்த மண்டலங்கள் உண்டு. அந்த மண்டலங்களை இன்னைக்கு இங்க இருந்து வெளியே போகும்போதே நீங்க ஜெயித்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு உபவாச ஆராதனை அப்படிதானே? இந்த வேதாகமத்தில் உபவாசம் இருந்தவர்கள் 20க்கு மேற்பட்டவர்களை போட்டு நான் பார்த்துருக்கேன். 20க்கு மேற்பட்டவர்கள்